ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலை தோறும் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. சொல்லாமா? கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். வாழ்விலும் தாழ்விலும் வறுமையிலும் வியாதியிலும் வாதையிலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், அதற்காக என்னோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சங்கீதக்காரன் சொன்னது போல, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உடைய தடியும் என்னை தேற்றும். சேர்ந்து சொல்லுங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொலை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார், சட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவார். இரக்கமுள்ள ஆண்டவரே, நீர் கொடுத்த நல்ல குடும்பத்திற்காக, பெற்றோருக்காக, கணவன் மனைவி பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, நல்ல இல்லத்திற்காக, வருமானத்திற்காக, ஊழியத்திற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சமாதானமாய் வாழும்படி எனக்கு கிருபை தந்தீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய சமூகத்திலிருந்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தையை நாங்கள் உறுதியாய் நம்பி உங்களுடைய சமூகத்தை தேட வந்திருக்கிறோம். காலையில் எழுந்த உடனே முதலாவது உம்மை பார்க்கிறோம், உங்களுடைய வேதத்தை தியானிக்கிறோம், வசனத்தை பார்க்கிறோம். அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து கொள்ள நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த காலை ஜெபத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை ஜெபம் தொய்வின்றி சோர்வின்றி நடக்கும்படியான கிருபையை தந்திருக்கிறீர், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இதற்கு உதவி செய்து வருகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆயிரங்களினுடைய கண்ணீரை துடைக்கிற இந்த தெய்வீக வசனத்துக்காக, ஜெபத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் நடத்துவீராக, உடைய வருகை மட்டும் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் என்ற பாடலை நாம் பாடுவோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்திடுவீர். நாமம் அதிசயம், இன்னும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்னும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர்.
உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். ஒரே சில வார்த்தைகள் தான். நிற்க பலனில்லை ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். ஆண்டவரே, எனக்கு வேண்டிய ஞானத்தை தாரும். சாலமோன் அதான் ஜெபம் பண்ணான், கைகளை உயர்த்தி சொன்னான். மோசே, என் ஜனங்களை மீட்டு, என் ஜனங்களை தோல்வி அடையாமல், என் ஜனங்கள் விழுந்து போகாமல் எங்கள் ஜனங்களை உயிரோடு வையும் என்று சொன்னார். கர்த்தர் கேட்டார். ரெவிதீமிலே கர்த்தர் கேட்டார். கிடியோன் ஒரே ஜெபந்தான் பண்ணான். கர்த்தர் அவன் விரும்பினதை கொடுத்தார். சாலமோன், தாவீது, தானியேல் ஜெபத்திலே வல்லவர்களாக இருந்தார். விசுவாசத்திலும் ஜெபத்திலும். அப்படியே கர்த்தாவே, எங்களுக்கு நேரிடுகிற சகல காரியங்களிலும் கர்த்தர் அற்புதம் செய்யுங்க. கைகளை உயர்த்துங்க. வியாதி நிமித்தம் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் கரத்தை உயர்த்துங்க. நடக்க முடியல, இருதயத்தில் பெயின், கைகளில் ஷோல்டரில் பெயின், லெஃப்ட் ஷோல்டரில் பெயின், ரைட் ஷோல்டரில் பெயின், தலை வலி, ஒற்றை வலி, மென்சஸ் ப்ராப்ளம், யூட்ரஸ் இஷ்யூஸ், இவை எல்லாவற்றுக்கும் தீர்வு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. கேன்சர் கட்டிகள், விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க, இயேசுவின் நாமத்திலே இந்த கேன்சர் கிருமி அழிக்கப்படட்டும். கையை உயர்த்தி சோமனுங்க. உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். நம் விசுவாசம் நம்மை ரட்சிக்கும். அப்படியே நம்முடைய வறுமைக்காக சோமனுங்க. அப்படியே கையை உயர்த்தி, ஆண்டவரே, வானத்தின் வாசலை திறங்க ஆண்டவரே. எங்களுக்கு தெரியாது நீங்கள் எப்படி கொடுப்பீங்கன்னு. ஆனால் இங்கே கொடுக்கும் பொழுது வானத்திலே ஒரு அதிசயம் நடக்கும். பொக்கிஷ சாலையை திறப்பீர். இடம் கொள்ளாமல் போக மட்டும் வர்ஷிக்க பண்ணுவீர். போதும் போதும் என்று சொல்லுகிற அளவுக்கு என்னை மாவு பெருகினது போல 5 அப்பம் 2 மீன் பெருகினது போல மீதம் எடுக்கிற வரைக்கும் கர்த்தர் உதவி செய்வீர். இந்த நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. திருமண காரியங்களிலே கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். வேலை காரியங்களிலே கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். இன்னைக்கு அநேகர் வேலை இல்லாமல் கண்ணீரோடு நிற்கிறீங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆர்டரை கர்த்தர் டைப் பண்ணி அனுப்புகிறதை நான் பார்க்கிறேன். குழந்தைக்காக ஜெபிக்கிறவங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, பெற பண்ணுகிறவர் நீர், பிரசவிக்க பண்ணுகிறவர் நீர், பிரசவிக்க பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். யாத்திராகமும் 15ஆம் அதிகாரம், அதில் சில வசனங்களை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். 11ஆம் வசனம், எக்ஸோடஸ் 15:11. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? பர்வதத்தில் மகத்துவம் உள்ளவரும் ஆதிகளில் பயப்படத்தக்கவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? துதிகளில் பயப்படத்தக்கவரும்
ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. நம்ம துதிக்கும் பொழுது கர்த்தர் மனம் இறங்குறதை இங்க நம்ம வாசிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவர்களில் உமக்குப்பானவர் யார்? அவருக்கு ஒப்பானவர் இந்த உலகத்துல ஒருவரும் இல்லை. நம்ம விசுவாசித்தா நிச்சயம் அற்புதம் நடக்கும். அற்புதம் என்பது என்ன தெரியுமா? இதுவரைக்கும் இந்த உலகம் கண்டிராத அல்லது நாம் கண்டிராத ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்காக உருவாக்கி கொடுப்பதுதான் அற்புதம். இமீடியட்டா நடக்கும். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நடக்கும். ஒரு விஷயம், ஒருத்தனுடைய இருதயத்தை கர்த்தர் மாற்ற முடியும். ஒருவனுடைய பொருளாதாரத்தை கர்த்தர் மாற்ற முடியும். ஒரு குடும்பத்தை கர்த்தர் இணைக்க முடியும். அவர் கர்த்தராலே திருமணம் நடத்தி வைக்க முடியும். கர்த்தராலே குணமாக்க முடியும். இமீடியட்டா குணமாக்க முடியும். ஒரே நொடி பொழுதுல, மரிக்கிற நேரத்துல கூட கர்த்தர் நினைச்சார்னா ஒரு நொடி பொழுதுல உயிர் திரும்ப வரும். அவன் பிழைப்பான். வீடு வாசல் ஏற்படுத்துவார். பிஸ்னஸ்ல, உங்களுக்கு ஃபினான்ஷியல்ல கற்பதம் செய்வார். அதாவது அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்குது எனக்கு. அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? அப்படி அவர்கள் பாடி துதி செய்து கொண்டே வந்தாங்க. வந்த பிறகு 22ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்திலே தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். 3 நாள் தண்ணீர் இல்லாம நடந்தாங்க. சூர் வனாந்தரம். ஒருவேளை வனாந்தரமான வாழ்க்கையாச்சே, நமக்கு எதுவுமே கிடைக்கலையே என்ற ஒரு நிலையில நீங்கள் இருக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் தான் அந்த வார்த்தை பிரத்யட்சமாக வந்து கொண்டிருக்கிறது. அது எப்படிப்பட்ட வனாந்தரமாக இருந்தாலும் சரி, இங்க ஒரு அற்புதம் நடக்குது பாருங்களேன். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினாலே அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனாலே அவ்விடத்திற்கு மாரா என்று பெயர் இடப்பட்டது. அவங்க அந்த பிளேஸ்க்கு ஒரு பெயரை வைக்கிறாங்க, மாரா என்று சொல்லி அந்த இடத்திற்கு ஒரு பிளேஸ் வைக்கிறாங்க. மாரா என்றால் கசப்பு. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிட்டா நம்ம அந்த உதாரணத்தோடு ஒப்பிட்டு கொள்ளலாம். நீங்க நகோமி, ஒரே ஒரு உதாரணம், 2 உதாரணம் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். மாறா யாருக்கெல்லாம் அந்த கசப்பான வாழ்க்கை வழியாக கடந்து போனாங்க என்பதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. நேரம் கருதி நகோமி பெத்லேஹேமில் இருந்து பஞ்சம் வந்தது என்று சொல்லி புறப்பட்டு மோவாப் தேசத்துக்கு போறாங்க. பஞ்ச நாட்கள் முடிந்த பிறகு அவங்க செய்திருக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னா, திரும்ப பெத்லேமுக்கு வந்திருக்க வேண்டும். அந்த ஊர் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு நினைச்சு 2 பெண்களை எடுத்தாங்க. ஏன் நம்ம வாழ்க்கை மாறாவாக மாறுகிறது என்று சொன்னால், இந்த சின்ன சின்ன கிரீன் ஆக இருக்கிற அல்லது சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேறுகிற இடத்திலேயே தங்கிவிட நினைக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வாக்குதத்த தேசத்துல, வாக்குதத்த வாழ்க்கையில நாம் நிற்பதில்லை. நிறைய அலைகிறோம். நம் கண்களை பறக்க விடுகிறோம். அங்க போனா, இங்க வந்தா, அல்லது அங்கிருந்தா அப்படின்னு யோசிக்கிறோம். இன்றைக்கு நாம் ஏன் இந்த சூழலில் நாம் நிற்கிறோம் என்று சொன்னால் அதுதான் காரணம். கர்த்தர் அப்பத்தின் வீட்டில் இருக்க வைக்கிறார்.
ஆனால் நீயோ மோவாப் தேசத்துக்கு போய், மோவாப் என்றால் என்ன அர்த்தம் என்று நீங்கள் வேதத்தை வாசித்தா அல்லது நீங்கள் கமெண்ட்ரியை பார்த்தா உங்களுக்கு புரிய வரும். அங்கேயே தங்கி 2 பிள்ளைகளுக்கும் பெண் எடுக்கிறா. நடந்தது என்ன தெரியுமா? கணவன் இறந்து போகிறான், 2 மகன்களும் இறந்து போகிறான், விதவையாக மாறுகிறார். மருமக்களும் ஒருவள் அவளை முத்தமிட்டு ஒருவாள், அவ பண்ணதில் எந்த தவறும் இல்லை, போய்விடுகிறார். ரூத் மாத்திரம் மாமியை பற்றி கொண்டார். இப்போ திரும்ப அவளுக்கு உணர்வு வருகிறது. பிரியமானவர், இந்த நேரம் தான் சரியான நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நேரம். நம்முடைய வாழ்க்கையில கூட பல நேரங்களிலே பட்டறிவு, பகுத்தறிவு என்றெல்லாம் சொல்லுவோம்ல. பட்டாதான் தெரியும், பட்டறிவு. அப்படிப்பட்ட சூழ்நிலை கொஞ்சம் நின்று யோசனை பண்ணி, இழப்புக்கு காரணம் என்ன, இந்த தாமதத்திற்கு காரணம் என்ன, இந்த ஃபெயிலியருக்கு காரணம் என்ன, இந்த மாதிரியான சூழலுக்கு காரணம் என்ன அப்படின்னு சிந்தித்து பார்த்தா அது நிச்சயமாகவே கர்த்தர் செய்த தவறாக இருக்காது, நாம் செய்த தவறான முடிவுகளாக இருக்கும். நம்முடைய முடிவுகளிலே, நாம் எடுத்துக்கொண்ட முடிவுகளிலே தவறு. அதனால தான் இந்த பாடுகளை, இந்த மாறாமை நாம் சந்திக்க நேருகிறது. வேதாகமத்தில் அநேக அதை நாம் பார்க்க முடியும். புத்தி தெளிந்த பொழுது இளைய மகன் எழுந்து தகப்பன் வீட்டுக்கு போனான். அதுக்கு முந்தி வரைக்கும் கடைசியா ஒரு ட்ரை பண்றான். என்ன ட்ரை பண்ணான் தெரியுமா? பன்றின் தவிற்றினாலே வயிற்றை நிரப்பிக்கொள்ள. ஒரு குடியானவன் வீட்டில வேலைக்காரனாக வாழ்ந்தான். வெளிநாட்டில் இருக்கும் பொழுது இந்த சூழலை என்னால் நல்லா உணர முடியும். இங்கே மாதிரிலாம் ராஜாவாக வாழ முடியாது. பணம் சம்பாதிக்கணும்னா நம்ம குடியானவன் வீட்டிலே வாழ வேண்டிய ஒரு சூழல்னா எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். அங்கே இருக்கிற பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம் இங்கிருந்து போன பெரிய பெரிய பணக்காரர்கள், கோட்டீஸ்வரர்கள் எல்லாம் தங்களுடைய பாக்கெட் மணிக்கும் அல்லது சேர்த்து வைக்கிறதுக்கும் செய்கிற வேலை என்ன தெரியுமா? உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். டிஷ் வாஷ், பாத்திரம் கழுவணும், பாத்ரூம் க்ளீன் பண்ணணும், கார்பேஜ் பேக் எடுக்கணும், பெட்ரோல் பம்ப் ஸ்டேஷனில், கேஸ் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணணும், கடைகளில் பல நேரங்களில் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு தான் அந்த டில்லில் வேலை செய்கிற இடம் கிடைக்கும், அதாவது அந்த பணம் வாங்குகிற அந்த கல்லா பெட்டியில் வேலை செய்கிற வேலை கிடைக்கும். இன்னும் சிலர் பலவிதமான வேலைகளை செய்வாங்க. ஏன்னா யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு போவாங்க. ஆனால் நம்ம யோசித்து பார்த்தா நம்ம வீட்டில், நம் தகப்பன் வீட்டில் நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதம். கொஞ்சம் இருந்தாலும் கர்வத்தோட நாம் வாழ்ந்து இருந்தோம். ஆனால் இங்கே தப்பில்லை, அதனால் அந்த வேலை தவறு என்று நான் சொல்லவில்லை. வித்தியாசத்தை நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அந்த நகோமி திரும்ப பெத்லேகம் வந்த பிறகு அவளை பார்த்து எல்லாம் அழுகிறாங்க. என் கணவனை இழந்திருக்கிறா, 2 பிள்ளைகளை இழந்திருக்கிறா, இன்னைக்கு நிர்கதியா தெருவில் நிற்கிறா. வீடு வாசல் இல்லை, தங்க இடம் இல்லை, உணவு இல்லை, உடை இல்லை, மாற்றிக்கொள்ள உடை இல்லை, தரித்திரத்தோடு நிற்கிறா. அப்போ எல்லாம் அவளை பார்த்து அழுத பொழுது, இவள் நகோமி தானே என்று சொன்ன பொழுது அவள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்னை மாறா என்று அழைங்க. அதன் பிறகு சென்டென்ஸ்லாம் அது அவளுடைய பலவீனத்தின் நிமித்தம் சொன்ன சென்டென்ஸ். நாம் கூட சில வேளைகளில் ஆண்டவரை குற்றப்படுத்தும்படியா சில வார்த்தைகளை பேசிவிடுவோம். கர்த்தர் எனக்கு மகா கசப்பை கட்டளையிட்டார். அது தவறு, கர்த்தர் கட்டளை இடவில்லை. ஆனாலும் நல்ல கவனிங்க, கர்த்தர் விட்டு விடுகிறவரும் அல்ல. அந்த சரியான நேரத்தில் அவள் கொண்டு வந்தார். இங்கே மாறாவுக்கு வந்தாங்க. அந்த தண்ணீர் கசப்பாய்
இருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, என்னத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கவனிங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மனுஷனை நோக்கி அல்ல, கர்த்தரையே நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தரையே நம்பி ஜீவிப்போம். அவரை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்த பொழுது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த வார்த்தை தான் ஞாபகம் வருது. என்னை நோக்கி கூப்பிடுகிறவனுக்கு நான் சமீபமா இருக்கிறேன். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நாம் செய்கிற காரியம் ரொம்ப மாறா போன்ற கசப்பில் ஆண்டவரை தேடுகிறதை, கூப்பிடுகிறதை நாம் நிறுத்தி விடுகிறோம். கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரிலே போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு, கவனிங்க, இது இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் காதுகளிலே செலுத்துகிற அவருடைய சத்தம். உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதியில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்றார். ஆச்சரியம் என்னன்னா, இந்த இடத்துல ஒரு வித்தியாசத்தை நீங்க பார்க்கலாம். கான்டெக்ஸ்டே மாறி மாறி இருக்குல்ல. கசப்பான தண்ணீர் மதுரமாய் மாற்றினார். ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுப்பாருன்னா என்ன கொடுத்துருக்கணும் தெரியுமா? நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்ண ஆகாரத்தையும் நான் தண்ணீரையும் கொடுப்பேன் தானே சொல்லணும்ல, அப்படி தானே சொல்லணும். ஆனால் ஆண்டவர் அந்த அற்புதத்தில் வந்த காரியத்தை பற்றி சொல்லவே இல்லை. மாறா ஒரு புது டிரான்சிஷன், புதுசாக மாத்துறார். எப்பவுமே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, சில வார்த்தைகள் ஜம்பிள்டு சென்டென்ஸ் மாதிரி இருக்கும். நான் பேசுகிற இந்த 4 வார்த்தை படித்தேன், நான் 4 வசனம் 5 வசனங்களை படித்தேன். ஒரு சிலருக்கு தான் அது போய் கரெக்டாக சேரும். நகோமினா நகோமிக்கு போய் சேரும். சில நேரங்களில் யோபுன்னு சொல்றேன்னா யோபுவை போல கஷ்டப்படுகிறவர்களுக்கு போய் சேரும். மோசே இடத்துல முறுமுறுத்தாள்னா முறுமுறுக்கிறவளை போய் சேரும். மோசே கூப்பிட்டான்னா ஜெபிக்க ஆண்டவர் தூண்டுகிறார் என்று போய் சேரும். நம்ம ஜெபிக்கலை, குறைஞ்சிட்டோம், முன்ன மாதிரி ஒரு அரை மணி நேரம் கூட ஜெபிக்கிறது இல்லை அப்படின்னு போய் சேரும். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும்னா, எப்பா இனி உங்களுக்கு நான் தண்ணி கொடுப்பேன், ஆனால் ஒழுங்கா என்னுடைய கட்டளைகளை நியமங்களை நீங்கள் கை கொண்டா உங்களுக்கு நான் தண்ணீரை கொடுப்பேன். 3 நாள் கழிச்சு நான் கொடுத்தேன். ஆனால் ஆண்டவர் வித்தியாசமாக சொல்றாரு, எகிப்தில் வரப்பண்ணின ஒரு வாதையும் நான் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்றார். அது ஏன் சொல்லணும் அப்படின்னு நான் ரொம்ப யோசனை பண்ணின பொழுது ஆவியானவர் சட்டென்று விளக்கின காரியம் என்னன்னா, மரம் மரம் என்னையா மரம் சொல்றீங்க, ஒன்றும் புரியல. மரத்தை வெட்டி போட்டா, வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஒரு மரத்தை காண்பித்தார். ஒரு மரத்தை, அது எங்க இருந்தது நமக்கு தெரியாது. அந்த மாறா போன்ற கசப்பு கலந்த அந்த கிணற்றின் அருகே இருந்ததா அல்லது தூர இருந்ததா நமக்கு தெரியாது. ஆனா மோசே ஜெபித்த இடத்திலிருந்து அருகிலே ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்தை கர்த்தர் காண்பித்தார். இன்றைக்கும் கர்த்தர் ஒரு மரத்தை காண்பிக்கிறார். ட்ரீ ஆஃப் லைஃப் என்று சொல்லுவோம்ல, மரத்தை காண்பிக்கிறார். அது எது வேணாக இருக்கலாம், உங்க வாழ்க்கையில எது வேணாமல் இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறது,
ஆவியானவர் சொல்லுகிற ஒரு மரம் எதுன்னா, அது என்ன மரம் தெரியுமா? சிலுவை மரம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொங்கின அந்த சிலுவை மரம். பழைய ஏற்பாட்டும் புதிய ஏற்பாட்டையும் இணைக்கிற ஒரு பெரிய பாலம் அது. அந்த மரத்தை வெட்டி போட சொன்னார். இயேசு விசுவாசிங்க, அதுதான் அவர் சிலுவையில நமக்காக ரத்தம் சிந்தி மரித்ததை நம்புங்க. அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். ஏசாயா 53 இதெல்லாம் நீங்க ரிலேட் பண்ணி பார்க்கலாம். அவர் எப்படி அடிக்கப்பட்டார், ஏன் அடிக்கப்பட்டார், தழும்புகளாலே நாம் குணமாகணும். பேதுருவிலே தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள் அப்படி சொல்லிட்டு இங்க சொல்றார், நானே உன் பரிகாரி என கர்த்தர். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இயேசுவை நோக்கி பார், சிலுவையை நோக்கி பார்ப்பா, வெற்றி சின்னம். இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு தான் நமக்கு எல்லாம் கொடுக்க முடியும். நம்ம நோக்கி பார்க்கலாமா? சும்மா கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, சிலுவையில இயேசுவை பார்க்கிறோம். எகிப்தில் வரப்பண்ணின ஒரு வாதி வரப்பண்ணே நானே உன் பரிகார கர்த்தர்னு சொல்லிடலாம். பல வியாதிகள் மத்தியிலே நாங்கள் இருக்கிறோம். பல உபத்திரங்கள் வழியே கடந்து போய் கொண்டிருக்கிறோம். நீர் ஒருவரே எங்களுக்கு சுகம் கொடுக்கிறவர். இன்னைக்கு எண்ணற்ற வியாதிகள். ஒரு சிறு குழந்தை விஷ்ணு பிரியா, நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணோம். உங்க டெய்லி ஜெபத்துல பிறந்த குழந்தைக்கு கேன்சர், ஏதோ ஒரு இடத்துல இருந்தா பரவாயில்ல, டிஎன்ஏல கேன்சர், ரத்தத்திலே கேன்சர், அணுக்களிலே கேன்சர். சிஎம்சியில் அந்த குழந்தை ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே, இப்படிப்பட்ட வியாதிகளும் வாதைகளும் எங்கள் எல்லைக்குள் பிரவேசிக்காதபடிக்கு எல்லா வியாதிகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்து முகங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. மோசே சொன்னார், மோசே இடத்துல ஆண்டவர் சொன்னார், ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரம் கிறிஸ்து தொங்கின மரம். அந்த மரத்தை நோக்கி பார்க்கும் பொழுது நகோமியின் வாழ்க்கை, போவாஸ், ரூத் போவாஸ், ஒரு திருமண இணைப்பு, ஒரு குழந்தை பிறந்தது. அதை வளர்க்கிற தாயானார். அன்பு தாயே, உனக்கு வருகிற தீர்க்க தரிசன வார்த்தை இது தான், மாறான்னு சொல்லாது. உன் மடியிலே போட்டு வளர்க்கிற தாயாக நீ மாறுவ. திருமணம் ஆகலன்னு சொல்லாது. நிச்சயமாக ரூத்துக்கு ஆண்டவர் ஒரு போவாசை வைத்திருப்பார்னா உனக்கு ஒரு போவாசை வைத்திருப்பார். ஏன் நான் ரூத்தையும் போவாசையும் சொன்னேன்னா, அந்த போவாசின் பேரன்தான், அந்த போவாசின் கொள்ளு பேரன்தான், அந்த போவாசின் கொள்ளு பேரனுக்கு பேரன்தான் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மரியாள் கன்னி பெண்ணாக இருந்த பொழுது கர்த்தர் கர்ப்பம் அடைய செய்தார். அற்புதங்களை செய்கிறவர், அவரை போல உலகத்தில் ஒருவரும் இல்லை. அதனால் அந்த ஒரு வார்த்தை வந்தது பரலோகத்திலிருந்து, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. சிலுவை நோக்கி பாருங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்தில் நீர் செய்த பெரிய மகத்துவமான அற்புதத்துக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரையும் தொட்டிங்க, மக்கள் நன்றி ஆண்டவரே. விசேஷமா ரிசல்ட்டில் நல்ல மதிப்பெண் எடுத்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். உனக்கு சாட்சியாய் இருக்க உதவி செய்யும். நீட்லேயும் இதே போல நல்ல மதிப்பெண் எடுக்கட்டும், டாக்டராக மாறட்டும். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படட்டும். திருமணம், வேலை, குழந்தை, வியாதியிலிருந்து விடுதலை, வறுமையிலிருந்து விடுதலை, வீடு வாங்கி வேலைக்கு போய் ப்ரொமோஷன் வாங்கி எல்லாரும் நிறைய சாட்சிகளும் அற்புதங்களும் எங்களுக்கு முன்பாக வந்து சேரட்டும். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை, காலை தானத்தை ஆசீர்வதி. இந்த ஊழியத்தை கொடுத்தவர்கள், கொடுத்து கொண்டிருக்கிறவர்களை, கொடுக்க போகிறவர்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.